கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 146 சங்கீதம் 5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம் தெய்வம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கையானது கர்த்தர் மேல் இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய கேள்வி கேட்டால் இன்றைக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வந்தவுடனே, தேவைகள் வந்தவுடனே நாம் செய்யக்கூடிய காரியம் யாரிடத்துல உதவி கேட்கலாம், யாரிடத்துல போனால் இந்த காரியத்தில் வழி திறக்கும், யார் இடத்துல போனால் இந்த காரியங்களை நமக்கு ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மனிதர்களை தேடி கொண்டிருக்கிறோம், உபாயதந்திரங்களை தேடி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் தெய்வம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம், கர்த்தர் தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? கர்த்தரை நீங்கள் நம்பினால், கர்த்தரிடத்தில் நீங்கள் முறையிட்டால் நிச்சயமாய் உங்கள் காரியங்கள் வாய்க்கும். நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் வாழ்ந்திருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் உம்மை நம்பாமல் இருந்த காரியங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில், ஐயோ, நான் என் வாழ்க்கையில கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் கர்த்தரை நம்பாதபடி என் நெருக்கத்தின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், தேவைகளின் மத்தியில் மனிதர்களை நம்பி நாடி தேடி ஓடினேனே என்று சொல்லி, அப்பா இயேசுவே என்னை மன்னியும் சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவளை மன்னித்து அவளை ஆசீர்வதித்து அவர்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் வாழ்ந்திருக்க நிற்கிறவை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.